ஒருத்தனை நம்பி உள்ள விட்டதால இவனை நம்பி இந்த குடும்பம் உள்ள விட்டதால வீட்டுக்குள்ள இன்றைக்கு குடும்பத்தையே கருவறுத்துட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த காலங்களில் நடந்த ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம், பலருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். செய்தி ஒன்று இருக்குது, கேளுங்க. 2024ஆம் ஆண்டில் கனடாவில் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் 25 ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இவ்வாறு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுற இந்த செய்தியை சிங்களம் தமிழ் ரெண்டும் இருக்குது. சொய்சா வீட்டுக்குள்ளே வந்தான், நைஸா போட்டான் எல்லாரையும், சைசா அப்படின்ற மாதிரி தான் மனவேதனையான சம்பவம். ஆனால் இதில் ஒரே ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது சில நேரங்களில் இப்போ ஒரு இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு பாடம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம இந்த ரூம்களில் ரூம்மேட்டாக இருப்போம். இப்போ நம்மளுக்கு தனியாக வாடகை கட்ட முடியாது, யாரும் சரி ரூம்மேட்டாக எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, ரூம்மேட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரூம்மேட் எப்படியுமே கிடைக்கும். ஒரு நண்பர் இல்லை தெரிஞ்சவங்க இல்லை வேறு யாருடையாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு ரூம்மேட் வரலாம். அப்படி வரும்போது வாரவங்க யார் என்ன பாவனை உடையவங்க, அவங்களுக்கு என்னென்ன பாவனை இருக்குது, அவங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்குது, எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம எப்படியாவது எடுத்து ரூமில் விட்டுருவோம். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம அதுக்கு பிறகு தான் யோசிப்போம், ஏண்டா இவனை எடுத்து கொண்டு உள்ளே விட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த நபர் இந்த குடும்பத்தில் இந்த சின்ன 2 மாத குழந்தையில் இருந்து, இந்த குட்டி குழந்தையில இருந்து 2 மாதம் 2 வயது 4 வயது 6 வயது அப்படின்ற மாதிரி வயது அடிப்படைகளில் அடுக்கி கொண்டு போனாங்க. அதே மாதிரி இந்த பெண் மனைவி, அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர், இப்படி கிட்டத்தட்ட மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த அவருடைய மனைவியும் 4 குழந்தைகளும் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டும். காயங்களோட தப்பினது இந்த நபர் தான். இந்த நபர் காயத்தோடு தப்பினார். இதில் இருக்கிற மற்ற 4 குழந்தைகளும் மனைவியும் அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரும் கொல்லப்பட்டார். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் இந்த நபரையும் அடைக்கலம் கொடுத்து அவங்க தங்க வச்சது அவங்களுடைய இடத்துல. வெளிநாடு வாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அவேர்னஸ் இதுதான். நீங்கள் யாரை கொண்டு வந்து வச்சாலும் தயவு செய்து அவங்கள பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸை பக்காவாக தேடி எடுத்து பார்த்து ஓகே கன்ஃபார்ம் இவங்களை வைக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும் ரூம்மேட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு கஞ்சாக்காரனை ஒரு போதைக்காரனை கொண்டு போய் நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அவன் என்ன செய்வான், அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்டையை பிடிச்சி பஞ்சு மெத்தையில் வச்சாலும் அது எங்கேயாவது ஒரு சரகுல தான் போய் பூரும். அதே மாதிரி அவனுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் அவனுடைய குணம் அதுதான். அதனால் நம்ம தான் சிந்தித்து செயல்படணும். ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வரோமா அவங்களுடைய பேக்ரவுண்டை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. ரூம் கொடுங்க, ரூம்மேட் ஆக்குங்க. நான் வாடகைக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கடைசியில் நீங்கள் உங்களுடைய நல்லது கெட்டதுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. அவனுடைய நல்லது ப்ளஸ் கெட்டதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினச்சா ஆப்பு வரப்போகிறது உங்களுக்கு தான். பாவம் அப்பாவி குடும்பம் பாருங்கள், ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்த பாருங்கள், இந்த பிஞ்சு முகங்களை பாருங்கள், ஒவ்வொரு முகங்களையும் பாருங்கள். கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையே. சைக்கோ, வேற ஒன்றும் இல்லை, சைக்கோ. ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த இறந்த குடும்பத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும்.
சிந்தித்து செயல்படுங்க. ஒருத்தனை உள்ளே கொண்டு வாரீங்களா இருந்தால் யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2024 ஆண்டில் கனடாவில் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் 25 ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் பெப்ரியோ டி சொய்சா என்ற இளைஞர் ஆவார். கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்த போது 19 வயதை கடந்திருந்தார். அவர் மீது 4 முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் 2 இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் 1 கொலை முயற்சி குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தன. அவர் அக்குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். இந்த கொலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தயானி தர்ஷினி பண்டார நாயக்க 35 வயது, இனோகா விக்ரமசிங்க 7 வயது, அஸ்வினி விக்ரமசிங்க 4 வயது, ரினியானா விக்ரமசிங்க 2 வயது, கெலி விக்ரமசிங்க 2 மாதம் ஆகியோர் கொல்லப்பட்டனர். மேலும் அந்த வீட்டில் இருந்த காமினி அமரகோன் என்ற நபரும் கொல்லப்பட்டதுடன் குழந்தைகளின் தந்தை படுகாயமடைந்தார். 19 හැවිරිදි ෆෙබ්‍රුවරි සොයිසා නම් ශ්‍රී ලාංකික තරුණයා කැනඩාවේ ජීවත් වූයේ මෙරටින් කැනඩාවට ගිය තවත් පවුලක් වූ වික්‍රමසිංහ පවුල සමග. ඔටාවාහි බාහෙවන් තදාසන්න ප්‍රදේශයේ පිහිටි ඔවුන්ගේ නිවසේ බිම්මහලේ ජීවත් වූ සොයිසා 2024 මාර්තු 6 වන දින සාපරාධී අපරාධයකට මුල පෙරුවේ තමන්ට පිහිටක් වූ නිවැසියන්ට මරු කැඳවමින්. සොයිසා මේ සඳහා වූ සැලැස්ම සකස් කර තිබුණේද ඊට දින 5කට පෙර. සැලසුමට අනුව සිදු වූ ඔහුගේ පිහියනුම් හමුවේ වික්‍රමසිංහ පවුලේ 5 දෙනෙකු සහ ඔවුන්ගේ පවුලේ සමීප මිතුරෙකු ඝාතනය වුණ. ඊට 35 හැවිරිදි දර්ශනී බණ්ඩාරනායක, 7 හැවිරිදි නූක වික්‍රමසිංහ, 9 හැවිරිදි අශ්විනී වික්‍රමසිංහ, 10 හැවිරිදි රින්යානා වික්‍රමසිංහ සහ කෙලී වික්‍රමසිංහ මෙන්ම එම නිවසේ සිටි 40 හැවිරිදි ගාමිණී අමරකෝන් යන අය සිද්ධියෙන් මියගිය දරුවන්ගේ පියාද පිහියනුමෙන් බරපතල තුවාල ලැබු. මේ පුවත හීයක වේගයෙන් විදේශ මාධ්‍ය පුරා පැතිර ගියේ ශ්‍රී ලාංකික තරුණයෙකුගේ පිහිපාරින් 6 දෙනෙකු මියගොස් ඇති බවට තොරතුරු වාර්තා කරමි. සිදුවීමෙන් පසු අදාළ ඝාතකයා අත්අඩංගුවට ගැනුණා. වසරකට වඩා පැවති දීර්ඝ නඩු විභාගයකින් අනතුරුව 20 හැවිරිදි සොයිසාට ජීවිතාන්තය දක්වා සිරදඬුවම් පැනවීමට එරට අධිකරණයක් නියෝග කර තිබෙනවා. අදාළ නියෝගය ප්‍රකාශයට පත් කරමින් අධිකරණය දැනුම් දී ඇත්තේ සැකකරුට දඬුවම ලිහිල් කර ගැනීමක් සිදු කරගත නොහැකි අතර වසර 25ක් අනිවාර්ය සිරදඬුවම් විඳිය යුතු බවයි. සොයිසාට මෙම දඬුවම් නියම වුණේ ඔහු තමන් සිදු කළ වරද පිළිගැනීමත් සමගයි. The offender pled guilty. He was sentenced for his planned, deliberate, and intentional acts. His senseless and heinous conduct. ඔහුට එරෙහිව පළමු මට්ටමේ මිනිමැරුම් චෝදනා 4ක්, දෙවන මට්ටමේ මිනිමැරුමේ චෝදනා 2ක් සහ මිනිමැරීමට තැත් කිරීම සම්බන්ධයෙන් චෝදනා එල්ල වී තිබෙනවා. කැනඩා අධිකරණය වාර්තා කළ කරුණු උපුටා දක්වමින් විදේශ මාධ්‍ය වාර්තා කරන්නේ සොයිසා විසින් අදාළ ඝාතනය සිදු කිරීමෙන් පසු ඔහු අත්අඩංගුවට ගන්නා තෙක් දින කිහිපයක් එම නිවසේම ජීවත් වීම ඔහුගේ සැලසුම වී තිබූ බවයි. සොයිසා උසස් අධ්‍යාපනය හැදෑරූ විශ්වවිද්‍යාලයේ විභාග වලින් ඔහු කිහිප වතාවක්ම අසමත්ව ඇති අතර ඒ හේතුවෙන් සිය ශිෂ්‍ය වීසා අහිමි වනු ඇතැයි බියෙන් පසුව සිට තිබෙනවා. ඔහුට නැවත ශ්‍රී ලංකාව බලා පිටත්ව යාමේ උවමනාවක් නොතිබී ඇති අතර ඔහු සිට ඇත්තේ කම්පන මානසිකත්වයකින්. එම තත්ත්වය මෙම ඝාතනවලට හේතු වූ බවටයි සැක කෙරේ.